இல்லை பத்ரா, உன்னை நீயே குற்றவாளி என்று கூறுவதை நிறுத்து. நான் கவலை கொள்ளாதே பத்ரா, இதில் உன்னுடைய குற்றம் எதுவும் இல்லை. அப்படியெனில் இது யார் குற்றம் சார்? சாயா, நீ மிக பெரும் தீமை செய்து விட்டாய். குற்ற உணர்ச்சி கொள்ளாதே. இந்த குற்றம் உன்னுடையது அல்ல, தேவி சந்தியாவினுடையது. விஷம் நிறைந்தவள் என்று கூறினார்கள். நான் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் இன்று உண்மை நிரூபணமாகிவிட்டது. கோபம் அதிகரித்து விட்டால் நடக்கும் சூழ்நிலை கைமீறி போய்விடும். அதன் பிறகு இந்த பிரபஞ்சமே அழிந்துவிடும் ஒரு சூழல் உருவாகலாம். நான் கூறு சனே, இது பத்ராவை அமைதிப்படுத்துவதற்கான நேரம் அல்ல, மாறாக அவளை அழிப்பதற்கான நேரமாகும். இல்லை பத்ரா, நான் உனக்கு எதிராக அனைத்தும் என்னுடைய குற்றம்தான். இதை விட அசம்பாவிதமும் பாவமும் எதுவுமே. வேண்டாம் பத்ரா, நிறுத்து. சற்று பொறு பத்ரா. பத்ராந்தக்கை எடு, இந்த பத்ராவை அழித்து விடு. அவளை அழித்து விடு சனை. வேண்டாம் பத்ரா. நான் உண்மையாகவே அசம்பாவிதம் தான் ஆளகாலி ஆவேன். பத்ரா, இதுதான் என்னுடைய இந்த பிரபஞ்சம்